மக்காச்சோளத்துக்கு 1% செஸ் வரி அதிகப்படுத்திருக்காங்க சார். அது வந்து வியாபாரிகள் வந்து மக்காச்சோளத்தை கொள்முதல் பண்ற விவசாயிகள்கிட்ட அந்த வரியை சேர்த்து வாங்குறாங்க சார். அது சம்பந்தமாகவும் அந்த மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னாங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு பகுதியில் மக்காச்சோளம் நிறைய விளையுது, மத்திய பிரதேஷ். ஒரு பகுதியில் மக்காச்சோளம் நமக்கு வேணும், நம்ம பகுதியில் விளையுது, மத்திய பிரதேஷ் கொஞ்சம் அதிகமாக விளையுது. ஸோ மக்காச்சோளம்ங்கிறது நம்ம குறிப்பாக நம்முடைய கால்நடைகளுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆடு, கோழி, தீவனங்கள் எல்லாமே மக்காச்சோளம் பேஸாக வச்சு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னாங்கன்னா, சவுத் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்தினுடைய விலை இந்தியாவிலிருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்தினுடைய விலையை விட குறைவாக இருக்கு. சவுத் அமெரிக்காவிலிருந்து நீங்கள் மக்காச்சோளத்தை வாங்குறீங்கன்னா கப்பல் மூலமாக, அது போர்ட்டுக்கு வரும்போது அதே மக்காச்சோளத்தை நீங்கள் எம்பியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவிலேருந்து வர மக்காச்சோளம் இதை விட குறைவாக இருக்கு. ஸோ நிறைய நம்முடைய நண்பர்கள் நாமக்கல்ல சார்ந்தவங்க, கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க, தீவனம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வட அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்தை அனுமதி கொடுங்க அப்படின்னு. ஸோ நாம் ஒரு வரி போட்டிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு மற்ற நாட்டினுடைய மக்காச்சோளம் மொத்தமாக நம்ம நாட்டை வந்து ஃபிளட் பண்ணும் பொழுது நம்ம விவசாயிகளுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க டம்ப் பண்ணுறாங்க. ஒரு வட அமெரிக்காவுடைய மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்குள்ளே டம்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த மார்க்கெட் மெக்கானிக்ஸில் தொடர்ந்து நாம் அந்த வரி வச்சு தான் பேலன்ஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் இவர்களுக்கான முட்டுவலியும் அதிகமாகக்கூடாது, குறிப்பாக வந்து தீவனங்களுக்கான முட்டுவலியும். ஸோ நம்மை பொறுத்தவரை யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதே நேரத்தில் உள் ஊரில் இருக்கக்கூடிய மக்காச்சோள விளைவிக்கிறவங்களுக்கு, ஏன்னா பிரச்சனை என்னாங்கன்னா அவ்வளவு கோழிகள், முட்டைகள், கறிக்கோழிகள் பண்ணைகள் வந்து தமிழகத்தில் அதிகமாக இருக்கு. நாமக்கல்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்ககிரி இந்த பகுதி எல்லாமே நிறைய இருக்கு. அதனால தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைங்கன்னா அவங்க சொல்லும் போதெல்லாம் அப்பப்போ நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம். இன்னைக்கு அது மறுபடியும் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அதற்கு என்ன உதவி தேவையோ நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். கரெக்டுங்கண்ணா. ஏன்னா மாநில அரசுக்கும் இதே பிரச்சனை இருக்குங்கண்ணா. நான் எனக்கு ரெண்டு பேர்த்தையும் நான் நேரடியாக குறை சொல்ல விரும்பல. அதனால ஏன்னா நம்ம மத்திய அரசு சார்பாக நாமளும் உள்ள டியூட்டி போட்டிருக்கோம் உள்ள வரும் பொழுது. அதனால நான் நேரடியாக குறை சொல்ல விரும்பலைங்கன்னா, எங்க இதனால முயற்சி எடுத்து மாநில அரசு குறைக்க முடியும் என்று இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ரெக்வஸ்ட் பண்றோம். மத்திய அரசினுடைய நோக்கம் வட அமெரிக்காவுடைய மக்காச்சோளம் மார்க்கெட்டை ஃபிளட் பண்ணக்கூடாதுங்கிறது நம்முடைய நோக்கம். அதில் ஏற்கனவே போன ஆண்டு ஹெல்ப் பண்ணோம். இந்த ஆண்டும் தேவைன்னா மத்திய அரசு கவனத்துக்கு எடுத்துட்டு போய் உதவி பண்றோம். ஆனால் திருமாவளவன் அதே மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநில சுயாட்சிக்கு, மொழிக்கு, அரசியலமைப்புக்கு எதுக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. திருமாவளவன் ஸ்கூலுக்கு மட்டும் பாதுகாப்பு இருக்கு. நாங்கள் வந்து திருமாவளவன் ஸ்கூல் நடத்துறாரு, சிபிஎஸ்சி நடத்துறாருன்னு நைட்டோட நைட்டாங்கன்னா ஆளை மாத்துறாரு. இந்த ஸ்டேஷன்ல ரவுடிகள்லாம் ஆளை மாத்துற மாதிரி நைட்டோட நைட்டா கரஸ்பாண்டா இருந்த அவரை ட்ரஸ்ட்ல ஒருத்தரை போட்டு அவங்ககிட்ட கரஸ்பாண்டன்ட் கொடுத்துட்டு, நான் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன், என் கையை பிடிச்சி அவங்களே இழுத்துட்டு போய் இந்த ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்டாருன்னு சொன்னாங்க, அதனால நான் கரஸ்பாண்டன்டா இருக்கேன். எத்தனை நாளைக்கு இந்த கம்பி கட்டுற கதையை, திருமாவளவன் சொல்லக்கூடிய கம்பி கட்டுற கதையை எத்தனை நாளைக்கு தமிழக மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னா? இவர் வந்து மொழிக் கொள்கைக்கு ஆதரவு அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுக்கு இவர் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாரு? அப்புறம் அடுத்தது சொல்றாரு சிபிஎஸ்சி ஸ்கூலே ஆரம்பிக்கல, சும்மா தான் என் பேரை போட்டாங்க. பத்திரிகை நண்பர்கள் காட்டுறீங்கன்னு போட்டோ பாருங்கன்னு, நீங்களே போய் ரிப்பன்லாம் கட் பண்ணி குழந்தைங்களா இருக்காங்க. இல்லப்பா அது 10 குழந்தைங்க தான் இருந்தாங்க, ஃபுல்லா ஸ்கூல் ஆரம்பிக்கல. இந்த மாதிரி தொடர்ந்து பொய்யை மட்டும் பேசக்கூடிய திருமாவளவன் அண்ணனுக்கு என்ன பதில் நான் சொல்றதுங்கண்ணா? எனக்கு திருமாவளவன் அண்ணன் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவர் ஒரே ஒரு மனசாட்சிப்படி ஒரு பதில் சொல்லட்டுங்கண்ணா. தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக தாய்மொழி தமிழ் மொழிக்கு உலக அளவில் மோடி அவர்கள் அங்கீகாரம் தேடி கொடுக்கலையா அப்படிங்கிற பதில் அவர் சொல்லட்டும். அவர் சொல்லட்டும். பாராளுமன்றத்தில் எங்கேயாச்சும் நாம தமிழ் மொழிக்கு அவமரியாதை செய்திருக்கின்றோமா சொல்லட்டும். கலாச்சாரத்துக்கு அவமரியாதை செய்திருக்கின்றோமா சொல்லட்டும். எதுவுமே இல்லாம அரசியல் காரணத்திற்காக அண்ணன் பேசலன்னா எப்படி பதில் சொல்றதுங்கண்ணா? அறிவிப்பு கொடுக்கல, ஒரு தனியார் தொலைக்காட்சி இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லியிருக்கின்றார். அண்ணா கரெக்டுங்கண்ணா, சொல்லணும்ல. இன்னைக்கே ஜெயிக்காதுன்னு சொன்னா அப்புறம் பிரசாந்த் கிஷோர் அண்ணன் ஒரு வருஷம் கூட வச்சுக்க மாட்டார்ல. இந்த கவுண்டர் பண்ணி என்ன சொல்லுவாரு, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா தான் சோறு போடுவேன் அப்படின்னு. அதனால இன்னைக்கு வந்து நீங்க விஜய் அண்ணனோட இருக்கும்போது சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லணும், சோறு போடணும்லண்ணே. அதனால பிரசாந்த் கிஷோர் அவர்களை பத்தி நான் தவறா சொல்லிங்கண்ணே. அவர் ஒரு கட்சியோடு சார்ந்து இருக்கின்றார், சொல்வதற்கு எல்லா உரிமை இருக்கு. ஏன்னா இதையே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய சொந்த கட்சிக்கும் பீகார்ல சொல்லியிருக்கிறாங்க, ஜனஸ்வராஜ் பீகார்ல ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனா நடந்து முடிந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா 3வது 4வது இடத்துல தான் வந்தாங்க பை எலெக்ஷன்ல. அதனால அவர் சொல்றவங்க சொல்லட்டும், மக்கள் கடைசியா முடிவு செய்ய போறாங்க. நான் மக்களுடைய கையில் அது இருக்கு. என்னை பொறுத்தவரை அதை சாத்தியக்கூறாக நான் பார்க்கவில்லை. ரொம்ப அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கிரிமினல் சட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஐபிசி பீனல் கோட், இன்னைக்கு பிஎன்எஸ், ஒரு கிரைமை வந்து 3 ஏஜா பிரிப்பாங்க. 8 வயசு, 8லிருந்து 12 வயசு,
12 18 16 அது மாறுதுங்கண்ணா, டிபெண்டிங் ஆன் த ரேட். 8 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எந்த தவறு செய்தாலும் அது தவறு கிடையாதுங்கிற அர்த்தம். ஏன்னா மென்ஸ்ரியா, லாட்டின்ல மென்ஸ்ரியான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்பனா அந்த குழந்தைக்கு மனசளவுல, சைக்காலஜிக்கல் அளவுல தப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு உருவாகிறத 8 வயசை தாண்டி. 8 வயசு கீழே அவங்க குழந்தை. அதனாலதான் நம்முடைய பீனல் கோட்ல, கிரிமினல் சட்டத்தில் பாத்தீங்கன்னா பிலோ 8 இயர்ஸ் நோ அஃபென்ஸ். நோ அஃபென்ஸ். அந்த குழந்தை கத்தி எடுத்து ஒருத்தரை குத்தி கொன்னா கூட அது அஃபென்ஸ் இல்லை. ஏன்னா தெரியாம குத்திட்டாங்க, ஏன்னா மென்ஸ்ரியா டெவலப் ஆகல. இது ஒரு பேசிக் காமன் சென்ஸ். ஒரு IAS படித்து விட்டு ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு 3.5 வயசு இருக்கக்கூடிய குழந்தை பாலியல் வன்கொடுமையில் அந்த குழந்தை மாட்டியிருக்காங்க. அந்த குழந்தை மாட்டினதுக்கு காரணம் அந்த குழந்தையினுடைய நடவடிக்கை சரியில்லை, அந்த குழந்தை அவங்களை இன்சல்ட் பண்ணாங்க, அதனாலதான் அந்த குழந்தையின் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதுன்னு சொன்னதை வன்மையா கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் மாநில அரசை நான் பாராட்டுறேன். காரணம், உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரை மாத்தினாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மெசேஜ் கொடுக்கணும். ஒரு மாநிலத்தினுடைய அரசு இது போன்ற அதிகாரிகள் தவறு செய்யும் பொழுது உடனடியா மெசேஜ் பப்ளிக் கொடுக்கணும். நேத்து மாநில அரசு உடனடியா அந்த ஆட்சியரை மாத்தி இன்னொரு ஆட்சியரை போட்டிருக்காங்க. அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு